ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இது வீடியோவில் வந்து என்னென்னமோ போட்டு இப்போ மேக்ஸ் போட்டாலேன்னு பார்க்காதீங்க, உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான். இன்றைக்கி சாப்டர் 2 மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.2ல் 8th ஸ்டாண்டர்ட் அதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் ஏரியா அண்ட் பெரிமீட்டர். இப்போது இது என்ன ஷேப்பில் இருக்கும் நம்மளுக்கே தெரிலப்பா. இப்படின்னு ஒரு ஷேப்பே இல்லையே, எப்படி ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறது? சரி அதெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறது. இப்போது இது வந்து சர்க்கிளே கிடையாதா? சாரி, ஓகே. அப்போது ஒரு சர்க்கிளை ரெண்டாக பிரிக்கிறோம் ஈக்குவலாக. அப்போ இங்கேருந்து இங்கே வர்றது ரேடியஸ் தானே. அப்போ இங்கேருந்து இது இங்கே வரைக்கும் க்ராஸ் ஆகுமா? அப்போ 7 2 பண்ணால் நம்மளுக்கு ஆர் கிடச்சிரும். ஸோ அதான் பக்கத்தில் ஃபார்முலாவாக போட்டிருக்கேன். இது ஓகே தான். லென்த் ஆஃப் த ஆர்க் இஸ் ஈக்குவல் டு, நீங்கள் ஃபார்முலாஸ் படித்தாலே எல்லாத்தையும் ஈஸியாக சம்ஸ்லாம் பண்ணிடலாம். இப்போ நான் ஏன் 2 போட்டிருக்கேன்னா இங்கே 2ஆக தான் பிரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, புரியுதா? இப்போ 4ஆக பிரிஞ்சிருந்துச்சுன்னா நான் 1/4 அப்படின்னு சொல்லி போடுவேன். 2πr 1/2 இன்ட்டு 2 இன்ட்டு இங்கே வந்துட்டு 22/7ன்றது பையோட வேல்யூ. கொஷின்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கொஷினில் கொடுக்குற பை வேல்யூ தான் யூஸ் பண்ணணும். நீங்களாம் வேறு பை பிகாஸ் பைக்கு 2 வேல்யூ இருக்குல்ல. ஸோ அதனால் இப்போது ஆருக்கு வந்துட்டு 7/2 கொண்டு பிடிச்சிட்டோம். இப்போது 7க்கும் கேன்சல். 1 2 is 2 அண்ட் எத்தனை 2 சார் 11 2 சார் 22. இப்போ இந்த 2 கேன்சல் ஆகும் எப்படி? இப்போ மறந்துட்டா பாருங்கள். இங்கே என்ன 2 போடலை, இந்த 2 இருக்குல்ல, அப்படியே 22 மாற்றிட்டேன் நான். அதனால் ஒரே ஒரு இன்ட்டு, ஸோ தட் ஒரே ஒரு இன்ட்டு 2 மட்டும் போட்டுக்கிறேன். மன்னிச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும். ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் பண்ணணும். அண்டு 1:1 முடிஞ்சு. இப்போது அவ்வளோதான். 11 மீட்ரு. இப்போது பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் லென்த் ஆஃப் த ஆர்க் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். இந்த 10 இங்கே இருக்குன்னா இங்கே 10 சென்டிமீட்டர் தானே. இங்கே 7 இருக்குது, பட் இங்கே வரக்கூடாது பிகாஸ் அது வேறு வேல்யூ. இப்போது 11 சென்டிமீட்டர் இருக்குது லென்த் ஆஃப் த ஆர்க். இந்த லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து நம்ம 11 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். சம் ஆஃப் அந்த 2 10 அங்கிட்டு இந்த 7 அண்ட் இந்த 11. ஓகே, ஸோ 38. இவ்வளோ தாங்க. ஏரியா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஏரியாவோட சரி, ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே இப்படி ஒரு கோடு போட்டு முடித்தோம் அப்படின்னா இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாதே, பர்ஃபெக்ட் ரெக்டாங்கிளாக மாறும். ஸோ பர்ஃபெக்ட் ரெக்டாங்கிளாக இருக்குது. அந்த ஒரு ஹாஃப் இருக்கே, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது செமி சர்க்கிள். ஸோ அதான் எழுதியிருக்கேன், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். பிகாஸ் அது ஃபுல்லாக அந்த க்ளோஸ் பண்ணோன்னா ரெக்டாங்கிள் அண்ட் அதுக்குள்ளே ஒரு செமி சர்க்கிள் இருக்குது. அதான் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு இது, ஏரியா ஆஃப் செமி சர்க்கிளுக்கு இது. இப்போ ஏன் ஆஃப் போட்டிருக்கேன்னா சேம் தான், அதில் வந்தது தான். இப்போது இப்படி இருந்துச்சுன்னா 1/4 அப்படின்னு சொல்லி நம்ம போடலாம். இதுக்கு 1/2 தான் வரும். எத்தனையாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறீங்களோ அத்தனையாக போட்டுக்கணும். ஓகே, இப்போது நான் வேல்யூஸ்லாம் எழுதிட்டேன். 10 × 7 பிகாஸ் லென்த் என்பதை தங்கி இருந்துச்சு. ஹாஃப் அப்படி போட்டுக்கிட்டோம். பையோட வேல்யூ நம்ம மேலேயே எழுதியிருந்தோம். என்னென்னு எழுதியிருந்தோம்? எஸ், 22/7 அப்படின்னு சொல்லி பையோட வேல்யூ மேலேயே எழுதிட்டோம். அண்ட் இப்போ 22/7 இன்ட்டு இங்கே தான் ஒரு நல்லா பார்க்கணும், மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஆர் ஸ்கொயர் இருக்குது, அதனால் 7/2 7/2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே வந்து ஏன்னா ஆர் வந்து 7/2ன்னு கண்டுபிடிச்சிட்டு போல. அது சிம்பிளிஃபை பண்ண முடியாது, பண்ணால் பாயிண்ட்ஸில் வரும், ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படியே போட்டுட்டு 7 10s are 70 அண்ட் 1 2 is 2 11 2 is 22 1 7 is 7 1 7 is 7. அவள் தான் கேன்சலே ஆகாது. நீ என்ன இருக்குது மேலே 11 7 இருக்குது, கீழே 2 2 இருக்குது. இது அப்படியே இறக்கிட்டா 11 7 7 77 2 2s are 4 போட்டுட்டோமா. இப்போ இவங்க 2 பேர்த்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். 280 வருது அண்ட் 77 போட்டு அப்படியே கீழே 4 போட்டுரும். இது வந்து 203 நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போது இந்த சம் போடலாம். 203/4 போட முடியாது. ஸோ 203 4 5 3 6 3 7 3s are 21 வருது. சாரி 3 டேபிள்ஸ் எடுத்துட்டேன். அண்ட் 4 5s are 20 ரிமைனிங் 0. தட் சம் புள்ளி வச்சுட்டு 0 போடுறோம். அப்போனா எங்கேயோ தப்பு வருது. எஸ், திருப்பி போட்டிருக்கேன். 50.75 கரெக்டு தான் 70. ஓகே தட்ஸ் இஸ் கரெக்ட். இப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 50.75 நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த சம்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஈஸி தான். இதோட செகண்ட் சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 4th சம் போயிடலாம். தட்ஸ் ஐஸ்கிரீம் சம். பிகாஸ் அந்த சம்ஸ்லாம் நான் வந்து வீடியோ எடுத்தேன், அது அப்படியே டெலீட் ஆகிட்டு, அதனால தான் இந்த சம் போடுறேன். இப்போ என்ன இருக்குது இதில், ஒரு செமி சர்க்கிள் இருக்குது. இது வந்து பேஸ், ரெக்டாங்கிளுடைய பேஸு, செமி சர்க்கிளுடைய பேஸு. அண்ட் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஹைட் என்ன
HIGHT ஹைட் இஸ் ஈக்குவல் டு 9. இப்போ நான் எழுதியிருக்கேன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு d/2. அப்போ ரேடியஸ் அப்படின்றது இந்த ஹாஃப் தான். இப்படி இருக்குது, இப்படி பிரித்தாலும் ஒன்று தான், ஸ்ட்ரைட்டாக பிரித்தாலும் ஒன்று தான். ஸோ இதுதான் இது ஃபுல்லாக டயாமீட்ரு. அப்போ அந்த டயாமீட்ரு பை 2 நம்மளுக்கு ரேடியஸ் தான். அதனால் 6/2 அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து 3 ஆன்சர். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180. இது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இப்படி பிரித்தா மொத்தோட வேல்யூ 360, இப்படி 2ஆக பிரித்தா 180, 4ஆக பிரித்தா 90. ஐ மீன் மொத்த தீட்டா பை எத்தனையாக பிரிச்சிருக்கோமோ அத்தனை. புரிஞ்சிச்சா? இப்போ ஏரியா ஆஃப் த கம்பைன்டு ஷேப் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் செமிசர்க்கிள் அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ ஐ மீன் 2 சேர்ந்துருக்கனால 2 ப்ளஸ் தான் பண்ணணும். தீட்டா போட்டாச்சு. ஏன் அப்படின்னா 2ஆக தான் பிரிஞ்சிருக்கு, அதனால் தீட்டா போட்டுட்டு இவங்க இதில் வேல்யூ மாற்றி கொடுத்துருக்காங்க. புரியுதா? அதில் 22/7 போட்டிருந்துச்சு, இதில் 3.14 போட்டிருக்கு. புரியுதுங்களா? இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் இருக்கும். அண்ட் R கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 1/2 × 6 × 9 அவங்களே கொடுத்துருந்தாங்க இல்லையா? எல்லாமே மோஸ்ட்லி கிவன் வேல்யூஸாக தான்டா இருக்கும். B × H போடணும்டா, மறந்துடாதீங்க. பிகாஸ் ஹச்சும் கொடுத்துட்டாங்க, பேஸும் கொடுத்துட்டாங்க. இது 1/17 எப்படி? 1, திஸ் இஸ் 2. ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? அப்புறம் என்ன? 1, 2 is 2, ரிமைனிங் 1, 5 2s are 10, ரிமைனிங் 1, 7 2s are 14. ஸோ இதை தான் நீங்கள் போட்டிருக்கேன். அப்புறம் 1, 2 is 2, 3 2s are 6. ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? இல்லைனா ஈஸியாக ஆன்சர் கிடைக்காது நம்மளுக்கு. சப்ஸ்டியூட் பண்ணால் கிடச்சிரும். அண்ட் இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் பண்ணால் இவ்வளோ ஆன்சர் கிடைக்கிது. சாரி, கரெக்டு தான், 7 தான். நானே கொஞ்சம் நேரத்தில் குழம்பிட்டு உங்களை 4 போட்டிருந்தேன். ஐம் ரியலி சாரிடாமா. அண்ட் இவங்க 2 பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 14.13 வரும். 14.13 ப்ளஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பக்கா ஈஸி இந்த சம். அண்ட் இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. ஓகேங்களா? அண்ட் கொஞ்சம் ஃபார்முலாஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பண்ணிக்கலான்னு இல்லை, பண்ணிக்கோங்க. நல்லா ஃபார்முலாஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது செம்மையாக எக்ஸாம்ஸில் எழுதலாம். இப்போ வேறு 5 மார்க் கேட்டு இதை கேட்டால் நீங்கள் எழுதுவீங்க, இதை தான் எழுதுவீங்க. ஸோ சம்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா எதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். டில் தென் பாய். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.